வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். செம்ம காண்டாயிடுச்சு. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்க்ளூடிங் முத்து உட்பட இவர் இந்த மாதிரி குத்துவாங்களா, இவங்களும் இந்த மாதிரி குத்துவாங்களா அப்படின்னு நான் நினச்ச கூட பார்க்கல. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ பெஸ்ட்டு யாருன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி. ஸோ சாச்சனாக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாச்சனாவும் 7 ஓட்டு, அருணும் 7 ஓட்டு இருக்கும்போது அருண் தான் வந்து ஒரு சில விஷயங்களாக பேசி அதுக்கப்புறம் வந்து சாச்சனாவும் ஜெஃப்ரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த கோ ஐபி போ அந்த ஸ்டாம்பில் வழங்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இவங்க பண்ண அட்டுவயங்களை பார்க்கும்போது செம்ம காண்டாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்ல போகிற நேம்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். சத்யா என்ன பண்ணார், தர்ஷிகா என்ன பண்ணாங்க, பவித்ரா என்ன பண்ணாங்க, ரஞ்சித் சார் என்ன பண்ணார், அன்ஷிதா என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சிவகுமார் என்ன பண்ணார், ராணவ் என்ன பண்ணார், இவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க, தர்ஷிகா என்ன பண்ணாங்க, விஜய் விஷால் என்ன பண்ணார், இப்படின்னு எல்லாருமே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் எல்லாரும் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை சொல்கிறாங்க. மஞ்சரி இந்த வாரம் முழுக்க எப்படி ஓப்பனப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசினாங்க, விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி கேமில் அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. இன்றைக்கி கூட கேமில் வந்து அவங்களுக்கு தலையில் அடிபட்டுச்சு, அதையும் பொருட்படுத்தாமல் கேமில் ஈடுபாடாக இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவங்க வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, காலையில் நடந்த கசமசா. காலையில் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இவங்கள தான் நம்ம சாய்க்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவா கேங்கும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் 2 கேங்கும் சேர்ந்து மஞ்சரியை குத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சரி சொல்லியிருந்தார். என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் காரணம் வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சரி வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு, நிறைய விவாதங்கள் பண்ணாங்க. எனக்கு உடன்பாடு விவாதங்கள் இருந்தாலும் அதை கன்வே பண்ண விதத்தில் வந்து அக்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, இது வந்து நாமினேஷனா இல்லை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸா? ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் யாருமே எதுவுமே பண்ணலான்றதுக்கு தான் இது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. நாமினேஷன்ஸ்க்கு உண்டான கருத்துக்களை வந்துட்டு இங்கே வந்து முத்துக்குமரன் சொன்னது எனக்கு சுத்தமாக அவங்களோட உடன்பாடு இல்லை. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து அப்படியே நாமினேஷனாக மாற்றிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபக் அதை வந்து சுட்டி காட்டுவார் நினச்சேன், அவர் சுட்டி காட்டுற மனநிலைமையிலும் இல்லை. அதே மாதிரி ராணவ சொன்னது ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா ராணவ வந்து இந்த வாரம் பெருசாக தெரியல. பட் மஞ்சரி நிறைய இடங்களில் தெரிஞ்சாங்க. தெரிஞ்சாவே போதாதா? வேறு யாரும் இப்போ தர்ஷிகாவை தெரியல, பவித்ரா தெரியல, இன்னும் நிறைய பேர் தெரியவே இல்லை. அப்போ அவங்கள சொல்லாமல் வந்துட்டு இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி மாற்றுறதுனால எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஸோ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்டு ராணவ தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இது பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வந்துட்டு இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த லைவ் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப காண்டாயிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ராணு அண்ட் மஞ்சரி இவங்க வந்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க இவங்களை போய் இவங்க தாங்க வந்திருக்கணும்னா யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.